Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சா. And say இன்னைக்கு நம்ம பார்க்கணும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு மூவி. ஸோ அதுக்கு தான் ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லர் ரொம்ப வெயிட் பண்ணி போயிட்டு ஃபைனலி இப்போ தான் வந்திருக்கு. ஏன்னா 5 மணி சொல்லி 6 மணி சொல்லி அப்புறம் 7:30 சம்திங் வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் கண்டிப்பாக வெயிட் பண்ணது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன படம்? ஸோ படம் பேர் என்ன? லைக் ஸோ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இதுதான் படம் பேர். ஸோ இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே இப்போ உள்ள அந்த ட்ரெண்டிங் ஃபேவரேட் எல்லாத்துக்குமே சொல்லலாம். ஸோ பிரதீப் சார் தான் நடிச்சிருக்காங்க. அவங்க கூட வந்து கிருத்தி ஷெட்டி நடிச்சிருக்காங்க. இதை டைரக்ட் பண்ணிக்க வந்து விக்னேஷ் சிவன் சார். அதுக்கப்புறம் மியூசிக் பண்ணிக்க வந்து நம்ம அனிருத். ஸோ பாட்டு ஆல்ரெடி 2 பாட்டு சூப்பராக ஹிட் ஆகிடுச்சு. ஸோ செம 2-3 பாட்டு இருந்துச்சு, நல்லா ஃபார்மில் இருக்குது. அதுவும் முக்கியமாக அந்த பழைய பாட்டு, பழைய 10-13 வருஷம் பழைய பாட்டை அனிருத் சார் இந்த படத்துக்கு யூஸ் பண்ணது செம்மையாக இருந்துச்சு. அந்த டீசர்லேயே பார்த்தோம், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த டீசர்லாம் பார்க்க முடியல. ஸோ கண்டிப்பாக ட்ரெய்லர் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஏப்ரலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த ட்ரெய்லர் பார்க்கலாம். ஸோ எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் கீழே கொடுங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லைஃப்ல இதெல்லாம் மிக மிக முக்கியமோ இன்ஷூர் பண்ற இந்த உலகத்துல இந்த லவ் இன்ஷூர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்ததா? ஆனா இப்ப இருக்கு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. யார் யார் கூட சேர்ந்தா நைஸ், யார் யார் கூட சேர்ந்தா நாய்ஸ் நீ ஆப் கண்டுபிடிச்சு சொல்லு. ஏன்னா ஆப் ஆண்டவ மாதிரி. லைக்னால நான் சந்தோஷமா இல்லைன்னு ஒருத்தன் கையத்துக்கு சொல்லிட்டு Hello, this is White Boss Singh. லைக்கோட வாய்ஸே அவர் தான் சார். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அவர் லைக்லயே இல்லையா சார்? இல்ல சார், நான் அந்த பசுமை உலகத்துலேருந்து வரேன். ஓ யா அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா? இது பசுமை உலகம். அலைபேசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறைச்சாலை. ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறா, யார் மூஞ்ச பார்த்தும் பேச மாட்டேங்கிறா. நான் நோமோபோபிக் பொண்ணா? அது நம்மளெல்லாம் நம்ம அம்மா அப்பா தானே வளர்த்துக்கிறாங்க. ஆனா அதுவே போன் தானே வளர்த்துச்சு. ஒரு ஷேர் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தீமா எனக்கு ஒன்று எப்பவுமே ஹாப்பியா பார்த்துட்டே இருக்கும். அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன். பிரேக்கப் என்ன தீமா தெரியும்? லைக்கு எல்லாம் தெரியுமா? ஓ அச்சா, இதனால தான் கிளாஷ். கதர்னாலும் வைபாஸும் தீமாவும் சேர்றவே கூடாது. வாட் ப்ரோ? வெரி ராங் ப்ரோ. உனக்கு நான் தான் கரெக்ட்னு. அவளை ஓகே பண்ணிட்டு முதல்ல ஒன்ன தூக்குறேன். நீ ஒன்னா பிராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் என்ன இப்படி தூக்கிடலாம். ஆனா தீமா கிட்ட இருந்து என்ன தூக்கவே முடியாது. ஜாலி பிரபு. எங்க அண்ணனை தொடணும்னா என்ன தாண்டி தண்டா தொடணும். லவ் மட்டும் இருந்தா பத்தாது வாஸ். இரு விட்டு வேணான விட்டு போலாம்ல வாஸ். போயிடு. நான் முதல்ல வந்து ஜாதியில ஒத்துக்கல, ஜாதகத்துல ஒத்துக்கல, வீட்டுல ஒத்துக்கல, நாட்டுல ஒத்துக்கல, ஊர்ல ஒத்துக்கல, தெருவுல ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, ஆத்தா ஒத்துக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப என்ன ஆப் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்களா எப்படி பிரேக்கப் பண்ணலான்னு? வாத்தா ஒரு ஹார்ட்டோட வேலைய எந்த ஒரு ஆப்பாலையும் பண்ண முடியாதுன்னு நான் இந்த உலகத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இது உனக்கு கரெக்ட்லடா தம்பி. இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கரெக்டா இருந்தா சுத்தி இருக்கிற மொத்த ஏரியாவும் கரெக்டா தான் இருக்கும். சூப்பர். எஸ், ஸோ நம்ம வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம யோசிச்சுட்டு இருந்த மாதிரி ட்ரெய்லர் இல்லவே இல்லை. ஸோ அதுக்கு வந்து வேறு லெவலில் இந்த திங்க் பண்ணியிருக்காங்க விக்னேஷ் சிவன் சார். ஸோ அவங்க தெரியும் எல்லா டைமும் நம்மளுக்கு இந்த பாட்டாக இருக்கட்டும், அவங்களோட கதையாக டைரக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயும் வந்து ஆக்சுவலாக ஒரு ஆப்னால தான் ப்ராப்ளம்ங்கிறது வந்து கிளியராக எவ்வளோ ப்ராப்ளம். ஒரு ஆப் என்ன சொல்லுதோ அதை நம்புறாங்க. மற்ற இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் ஜாதகம் பார்ப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பாங்கலாம். ஒருத்தங்களை நல்லவங்களா கெட்டவங்களா, ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்களா இல்லையா வந்து நம்ம மோஸ்ட்லி ஜாதகத்தில்
யூனிவர்ஸில் இந்த மாதிரி ஜோஷியம் ஆஸ்ட்ராலஜி இதுங்கிற ரொம்ப நம்புவோம்ல. ஸோ அது வந்து ஒரு ஆப்பில் வந்து லைக்னு ஒரு ஆப் வந்து இது எஸ் சூர்யா கண்டுபிடிக்கிறாங்க. அதை வச்சு தான் நம்ம ஹீரோயின் தீமா அவங்க பேரு. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கான இது வந்து யாருன்னு பார்க்க வச்சா பிரதீப் ரங்கநாதன் சார் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கூட இது பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க சீட் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் உடனே பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அவங்க சொல்றது என்னன்னா அந்த ஆப் வந்து போய் சொல்றது பிரதீப் ரங்கநாதன் சார் சொல்றாங்க. ஸோ ஒரு ஆப் வந்து நம்ம ஹார்ட்ல இருக்க விஷயத்தை இது எப்படி பண்ண முடியும்? ஏன்னா அந்த டைம்ல நம்ம எப்படி அந்த ஜாதகம் வந்து இது இல்லை நம்ம வந்து இப்போல்லாம் ஜாதகத்தை யாருமே அவ்வளோ இது பண்றதில்ல. நிறைய பேர் ஆகி பிச்சை கொஞ்சம் இருந்தாலுமே நம்ம இது பண்ணுறோம். ரைட். ஸோ அது நல்லா இருக்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் ஜாதகம் எவ்வளோதான் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நம்ம கரெக்டாக இல்லாமல் ஸோ அந்த மாதிரி ஆவதான் செய்யுது. ஸோ இதில் வந்து ப்ராப்பராக ஒரு கதையை வந்து சூப்பராக ஒரு ஸ்கிரிப்ட் பை ஸ்கிரிப்டாக அழகாக படிப்படியாக கொண்டு போனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம பிரதீப் சார் தான் நமக்கு தெரியும் வேற லெவலில் அந்த ஸ்டைல் இருக்குது, ஸ்வாக் இருக்குது. அப்புறம் அந்த டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அவங்க எப்படி ஆக்ரோஷமாக டைலாக் டெலிவரிலாம் சில இடத்துல சொல்லுவாங்களோ அது இதுலேயுமே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் முக்கியமாக எஸ்ஜே சூர்யா சார்த்தும் அந்த வில்லன் ரோலுக்கு வந்து கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு நல்ல பாஸ் மாதிரியான ஒரு லுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க கிளாஸாக இருக்கட்டும், அவங்க ஷூட்டாக இருக்கட்டும் வேற லெவலில். அவங்க தான் அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஓனர் மாதிரி இருக்காங்க. அவங்க தான் அந்த ஆப்பை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க சொல்லவே வேண்டாம், அவங்க செம பர்ஃபார்மர். ஸோ இதுலேயுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட கிருத்தி ஷெட்டி அவங்களும் வந்து வேற லெவலில் இந்த படத்தை த்ரூ அவுட் அவங்க இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ரோலா இருக்கு இது. அப்புறம் யோகி பாபு சாரும் வந்து அப்பப்போ கொஞ்சம் காமெடி பண்றதுல நல்லாவே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. வேற வந்து முக்கியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கேரக்டர் வந்து சீமான் சார். ஸோ சீமான் சார் இதுல வந்து அவர் அந்த ஏதோ புதுமையான இடத்துல இருந்து நான் வாரேன்னு சொல்லுவோம். அந்த இதுல இருந்தாலும் எஸ்ஜே சூர்யா கலாய்க்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு சீமான் சார் தான் அதை ஃபுல்லாக நடத்துகிற மாதிரியும் ஒன்று காமிச்சிருக்காங்க. ரொம்ப பசுமையாக நல்ல ஒரு யோகாலாம் பண்ணி கொஞ்சம் அந்த மாதிரி ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக மேபி அந்த என்வாயர்மெண்ட்ல இப்போ ஆட்கள் கூட பேசிக்கிட்டே அந்த மாதிரி கொஞ்சம் சாந்தமாக பீஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவுமே அவங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அவங்களோடது வந்து ரொம்ப சின்ன போர்ஷன் தான். ஸோ இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இது கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்டான கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கான மூவி. லாஸ்ட்ல வேற ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா அவங்க காட்டாம கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ உள்ள இதுல எவ்வளவு கனெக்ட். ஏன்னா ரொம்ப காட்டியிருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது புரியாது. கனெக்ட் ஆகுது, இது ஓரளவு கனெக்ட் ஆகுது. ஏன்னா ஒரு ஆப் த்ரூ கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் வரலாம். ஆப் இப்போ வந்து ஆஸ்ட்ராலஜி ஆப்ல வந்துச்சு. ஸோ அதை வந்து ப்ராப்பரா ஆஸ்ட்ராலஜி அதை வந்து இது பண்ணாம லைக்னு ஒரு ஆப் அது எப்படி நம்மளுக்கு இது பண்ண போகுதுங்கிறத அழகாவே காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்தோம்னா வேற அது மட்டும் இல்லாம சிஜி வரைக்கும் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. அதுவும் அந்த பிரதீப் ரங்கநாதன் சார் கையில வந்து ஏதோ பண்றாங்க. ஸோ அது மெட்டலுக்கு அந்த ஒரு இது அது நல்லா இருந்துச்சு. அந்த காசு அதான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பஞ்சுன்னு நிறைய இடத்துல வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது எதுக்கு வருதுன்னு தெரியல, ஒரு ரோபோட்டிக் ஹேண்ட். பட் அதை வச்சு ஏதோ ஒரு நல்ல சிஜி இருக்கு. அப்புறம் ரோபோட் வேற வருது. அந்த ரோபோட்டும் தாண்டிதான் பண்ணணும் அப்படிங்கறது சொல்றாங்க. அது ஐ திங்க் அனில் சார் வாய்ஸ் மாதிரி லைட்டா எனக்கு தெரிஞ்சிச்சு. எக்ஸாக்ட்டா எப்படின்னு தெரியல. பட் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய சிஜி ஒர்க் இருக்கு. அதனால மேபி இந்த படம் கொஞ்சம் டிலே ஆயிருக்கலாம். பட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ இனி கண்டிப்பா படம் April 10 வருது. சூப்பரா இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் தான். கண்டிப்பா பார்த்தா நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் படம். ஸோ நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஈவினிங் ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப். Thank you.